இப்போ கூட நான் சொன்ன விஷயத்தை நீங்க நம்பலனா சத்தியமா சொல்றேன், நீங்க தான் வியானாவை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வியானா ரொம்ப ஓப்பனா வினோத் அவர்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத்தை டார்கெட் பண்ணி வினோத்தை எப்படியாச்சும் டவுன் பண்ணிடணும் அப்படிங்கறக்காகவே வீட்டுக்குள்ள பல டிராமாக்களை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்பீங்க, கெட்ட வார்த்தை போட்டாரு, எனக்கு அன்சேஃபா ஃபீல் ஆச்சு, எனக்கு பார்க்க ரொம்ப பயமா இருந்துச்சு, என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல, அவர் ரொம்ப கொச்ச வார்த்தைகளை யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை தூக்கி வச்சாங்க. அந்த விஷயத்தை நேத்து நம்ம அரோரா அவர்கள் போட்டு உடைச்சிருப்பாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியாம ஒரு மாதிரி திணறி இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு சுகர் மேட்டர், ஓகேவா, சின்னதா ஒரு சுகர் மேட்டரை பெருசா ஒரு டிராமா கிரியேட் பண்ணி அப்படியே கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி அழுது அப்படியே வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு விஷயத்தை தூக்கி வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு கேவலமா ஒரு டிராமா போட்டு வினோத்தை டவுன் பண்றதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்குள்ள கெஸ்டா ஒரு 3 பேர் வந்தாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள வந்த 3 பேர் வந்து ஒரு சில விஷயங்களை ஓப்பனா உடைச்சிருப்பாங்க. அதுல ஒரு சில பேர் வியானாவை பார்த்து ஒன்று சொன்னாங்க, வியானா நீங்க டைட்டில் வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல சப்போர்ட் இருக்கு, நீங்க டைட்டில் கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே வியானாக்கு வந்து அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சொன்னவங்க வினோத்தை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, வினோத் அவர்களே உங்களுக்கும் நல்ல ஆதரவு இருக்கு, மக்கள் மத்தியில் நீங்களும் நல்லா ரீச் ஆயிருக்கீங்க, நீங்களுமே நீங்க பேசுற விஷயங்கள்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ மக்கள் கிட்ட நீங்களும் நல்லா ரீச் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாங்க. அதுல இருந்து வியானா அவர்கள் வினோத்தை டார்கெட் பண்ணும், நான் தான் டைட்டில் வின்னர், வினோத்தை டார்கெட் பண்ணு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஒரு டிராமா போட்டிருக்காங்க. இந்த டிராமாலாம் ஒரு பச்சையான கேவலமான டிராமா. அது என்னங்கிறத ஓப்பனா சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள தண்ணிப்பழம் வந்து விஜய் பாரு ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று ஒரு சில விஷயங்கள் உடைச்சிருப்பார்ல சண்டை அப்போ, நீயே ஒரு கேவலமானவ தானே, நீயே ஒரு டாஸ்க்ல சபரிக்கு ஆப்போசிட்ல கெட்ட வார்த்தை போட்டவதானே, நீலாம் என்ன பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு வெடிச்சிருப்பார்ல, அதே மாதிரி இன்னைக்கு காலையிலயும் வெடிச்சிட்டாரு. இன்னைக்கு காலையிலயும் உட்காந்து நீலாம் ஒரு ஆளே கிடையாது, எல்லா டாஸ்க்கையும் அழிச்சிட்டு இருக்க, நீலாம் என்ன பத்தி பேசலாமா, வீட்டுக்குள்ள வந்த டே 1ல இருந்து வீட்டுக்குள்ள எல்லாமே தப்பு மட்டும் தான் பண்ற, எல்லாரையும் ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்க, நீலாம் என்ன பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நான் மொத்தமா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க ஹைப்பை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த டிராமாக்கு வரேன். இப்போ நான் சிம்பிளா ஒன்று கேட்க விரும்புறோம். நீங்க வந்து ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடுறீங்க, அதாவது ரொம்ப கட்டுப்பாடு உள்ள வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது 3 சப்பாத்தி சாப்பிடுறீங்க, 2 வகை குருமா இருக்கு, சீனி வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேவா, இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு சீனி போட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து சாப்பிடுவீங்களா? ஏன்னா சீனியை பொறுத்தவரைக்கும் சுகரை சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காரத்தை எடுத்தா அது டேஸ்டே ஒரு மாதிரி கன்றாவியா போயிடும். ஏன்னா வாய்க்குள்ள சுகர் இருக்கும், அதுக்கப்புறம் காரத்தை எடுக்கும் போது அது காரமா சுகரான்னு எதுனே தெரியாம அந்த டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி நாரிடும், ஓகேவா. அந்த வகையில் நீங்க சப்பாத்திக்கு சுகர் தூவி உருட்டி சாப்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த 3 சப்பாத்திக்கு சுகர் தூவி தான் சாப்பிடுவீங்க, ஓகேவா. அந்த வகையில் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்ம வியானா அவர்கள் சப்பாத்தி வாங்கியாச்சு. சப்பாத்தி வாங்கிட்டு சப்பாத்திக்கு சுகர் வாங்கியிருக்காங்க. அப்ப சுகரை கொடுத்தோன்னே அந்த சுகரை தொட்டு உருட்டி சப்பாத்தியா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த சுகரையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா குருமா கேட்டிருக்காங்க. ஏன்னா 2 வகை கூட்டு மாதிரி வச்சிருக்காங்க, ஒன்று வெண்டைக்காய் மாதிரி இருக்கு, இன்னொன்னு நார்மலா ஏதோ குருமா மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப குருமா கேட்டிருக்காங்க. அப்ப வினோத் அந்த இடத்துல நார்மலா அதான் சுகர் வாங்கினலாமா குருமாவும் வேணுமா இப்படிதான் கேட்டிருக்காரு. அப்படியே சுகர் வாங்கியிருக்கல குருமாவும் வேணுமான்னு கேட்டிருக்காரு. இது என்ன நோக்கத்துல கேட்பாங்க, ஆல்ரெடி சீனி வச்சு தின்னுட்டா, அது ஒரு இனிப்பு, அப்ப அந்த தட்டுல அப்படி காரத்தை ஊத்தி சாப்பிட்டா அது ஒரு மாதிரி டேஸ்டே ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும்ல. அப்போ குருமா வேணுமா, அது ஆல்ரெடி சீனி வாங்கிட்டலாமா, குருமா வேணுமான்னு சொல்லிட்டு நார்மலா கேட்டிருக்காருப்பா. அதுக்கு அந்த பொண்ணு எப்படி டிராமா போடு தெரியுமா, அப்படியே தலையை பொத்திட்டு அப்படியே குனிஞ்சிருக்க மாதிரி இருந்துட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருந்த சபரி வந்து நேரா போயிட்டு என்ன காக்கா வலிப்புறது, என்ன ஆச்சு வியானான்னு கேட்டா, அவர் சாப்பிடும்போது சீனி கொடுத்தார். என்ன இளவ பேசுற, ஒழுங்கா பேசுனா சீனி கொடுத்தாரு, நான் சீனி வச்சு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் குருமா கேட்டேன், குருமா வேணுமான்னு கேட்டுட்டாரு. குருமா வேணுமான்னு கேட்டது ஒரு குத்தமா? அதாவது சீனி வச்சு சாப்பிட்டுருக்கீங்க, அப்போ சீனி வாங்கினீங்கன்னா அப்போ குருமாவும் உங்களுக்கு வேணுமா, குருமாவும் கொடுக்கணுமா, இப்படி கேட்டது உங்களுக்கு குத்தமா? வீடு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள எல்லாமே அளந்து தான் கொடுப்பாங்க. அப்போ சீனி வாங்கிட்டீங்கன்னா ஓகே, இவங்க சீனி வச்சு சாப்பிட்டாங்கன்னு மீதி இருக்க குருமாவை மற்ற ஆளுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஃபர்ஸ்டே உங்களுக்கு குருமா வேணும்னா எனக்கு குருமாவை ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கேன்னு வாங்கிட்டு அப்புறம் கூட லைட்டாக சீனி வாங்கியிருக்கலாம், ஓகேவா. ஆனால் நீங்கள் சீனியும் போட்டு தட்டு பூரா தூவி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குருமா கேட்கும் போது கிச்சன் டீம்ல இருக்கவங்க குருமா வேணுமா இப்படிதான் கேட்பாங்க. இப்போ சீனி வாங்கின பிறகு குருமா வேணுமா அப்படிதான் கேட்பாங்க. அதுக்கு உட்காந்துட்டு என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்னு இழுக்கு ப்ரோ. எனக்கு அதை பார்த்துட்டு இன்னும் என்ன இது, இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமா டிராமா போடுதுன்னு ஆயிடுச்சு. அப்போ சபரி அதுல போயிட்டு முட்டு கொடுக்க ட்ரை பண்றாரு.
ஏன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் தலை இல்லை. அப்போ அவர் அங்கே போயிட்டு வினோத்தனை நீங்கள் இப்படி சொல்லியிருக்க கூடாதுண்ணே, யார் யார் எப்படி எப்படி சாப்பிடுவான்னு தெரியாதுல்லண்ணே, இந்த வாரம் நமக்கு பொருட்கள் அதிகமாக வந்திருக்குண்ணே, அப்போ கொடுக்கலானேன்னு சொல்லிட்டு நம்ம சபரி வியானாக்கு முட்டு கொடுக்காரு. அப்போ அங்கே வினோத் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இங்கே பாரு நான் கொடுக்கலன்னா சொல்லவே இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. அந்த பொண்ணு சீனி வாங்கிச்சு, சீனி வாங்கினதுக்கப்புறம் குருமா வச்சு சாப்பிடுவாங்களா? சீனி போட்டு சாப்பிட்ட பிறகு அது ஒரு இனிப்பு வாய்க்கில் போயிருக்கும்ல, அதுக்கப்புறம் குருமா வச்சு சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு தான் குருமா வேணுமான்னு கேட்டேன். சீனி வாங்கிட்டலாமா, உனக்கு குருமா வேணுமான்னு கேட்டேன். இதில் என்னப்பா பிரச்சனை, இதில் என்ன தப்புன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்காரு. கரெக்டு தானே? கரெக்டு தானே ப்ரோ? அதுக்கு அந்த பொண்ணு உட்காந்துட்டு ஏதோ அந்த பொண்ணை சாப்பிட விடாத மாதிரியும் சாப்பாடே கொடுக்காத மாதிரியும், ஆல்ரெடி அங்கே 3 சப்பாத்தி ஒழுங்காச்சு, ஆல்ரெடி இங்கே 3 சப்பாத்தியை உழுங்கியாச்சு, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தியை உழுங்கி முடிச்சுட்டு தான் அந்த பொண்ணு உட்காந்து ட்ராமா போடுது. இதில் பெரிய சிரிப்பனா அவர் குருமாவும் கொடுத்துட்டாரு. எப்படி சீனி சாப்பிட்ட பிறகு குருமா வேணுமான்னு கேட்ட பிறகு ஆமா அப்படின்ற பிறகு குருமாவும் அவர் கொடுத்துட்டார். 2 வகை குருமாவையும் தட்டில் ஊற்றியாச்சு. தட்டில் ஊற்றி சப்பாத்தியெல்லாம் தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு ட்ராமா. ஏன் காமு மாமா மாதிரி திங்கிறதுக்கு முன்னாடி ட்ராமா போட வேண்டியதானே? காமு மாமா நேற்று மனுஷன் கீயை எடுத்தேன்னு சொல்லி பிரச்சனைக்கு வந்தோடனே தோசையை வச்சுட்டு போனார். அவர் மான உள்ள மனுஷன், தோசையை வச்சுட்டு எனக்கு சோறு வேண்டாம் ஒரு மண்ணு வேணான்னு போனார். ஓகேவா? அவர் மனுஷன், நீ சப்பாத்தியெல்லாம் தின்னு முடிச்சுட்டு அங்கே உட்காந்து என்னங்க என்ன இது, என்ன இளவு ட்ராமா அது? இந்த பொண்ணு ரொம்ப ஓப்பனாக வினோத்தை டார்கெட் பண்ணுது ப்ரோ, ரொம்ப ஓப்பனாக டார்கெட் பண்ணுது. அப்படியே அழ ட்ரை பண்ணுறாங்களா? நானும் பார்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக கண்ணீர் வரல, அப்புறம் குனிஞ்சி முக்கி அப்படியே டேங்க்ல இருந்து எடுத்து 2 சொட்டு கண்ணீரை வெளியே விடுறாங்க. ஓகேவா? அதுலேயும் ஒரு பார்வை அந்த பொண்ணு பார்த்துச்சு பாருங்க. இங்கே சபரி வினோத்தை திட்டிட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருந்த பொண்ணு இப்படி பார்க்க அப்போ எவ்வளோ வன்மம் அந்த மனசுக்குள்ள இருக்கு. எவ்வளோ வன்மத்தை சமந்துட்டு அந்த பொண்ணு சுத்துதுன்னு பார்த்துக்கோங்களேன். வினோத்தை டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறதே ஒரு மைண்டோட சுத்துது ப்ரோ. ஆனால் டார்கெட் பண்ணுறது எல்லாமே ஃபேக்கான கம்ப்ளைண்ட்ஸ், ஃபேக்கான ட்ராமாஸ், இதை வச்சு மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்குது. அந்த வகையில் வினோத் கடைசியில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, இதுதான் கதை, இதான் கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நான் கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதை திருப்புறதுக்கு நம்ம வியானா வந்து இல்லை இப்போ அரோரா வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் குருமா வாங்கினாங்க, 2வது குருமா கேட்டோடனே கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல. நீ 2வது கேட்டியா? இல்லை ஏங்க 2வது கேட்டாதானே கொடுக்க முடியும், 2வது கேட்டாதான் கொடுக்க முடியும். அப்போ வினோத் அங்க சொல்றாரு, 2வது நீ கேட்டால் நான் கொடுத்துருப்பேம்மா, நீ கேட்டாதானே கொடுக்க முடியும், அதில் கொண்டு வந்து நான் தலையில தட்ட முடியும். கரெக்ட் தானே? இப்போ 2வது குருமா வேணா நம்ம தான் கேட்கணும். அங்க அரோரா கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, நீ கேட்டா கொடுக்க போறாங்க. என்ன இளவு ட்ராமான்னு கேட்கிறேன். இது ட்ராமா எதுக்கு தெரியுமா? கடைசியில் எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வாங்க, இவ்வளோ ட்ராமா போட்டு சாப்பிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு இழுத்துட்டு இருக்கும்போது அங்கே உட்காரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி ஒன்று கொடுங்க, சாப்பிட்டு போனோடனே எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வாங்கிட்டு பிச்சு நல்லா திண்டு பேச்சு. இந்த ஒரு எக்ஸ்ட்ரா சப்பாத்திக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா ப்ரோ. எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய கேவலமான ட்ராமாவை போட்டு அவரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறேன், வினோத் அவர்கள் மேலே பல குறைகள் இருக்கலாம், ஏகப்பட்ட தப்புகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் வியானா வைக்கிறது எல்லாமே ஃபேக்கான கம்ப்ளைண்ட்ஸ், வியானா வைக்கிறது எல்லாமே ஃபேக்கான ட்ராமாஸ். ஓகேவா? ஃபேக்கான ட்ராமாஸை முன்னாடி வச்சு வினோத்தை பச்சையாக டவுன் பண்ண பார்க்குது இந்த பொண்ணு. வீட்டுக்குள்ளே நேற்றும் ஏகப்பட்ட பிரச்சனை போச்சு, அங்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து வினோத்தை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் வினோத் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார். ஓகேவா? இதை பற்றி உங்களுக்கான கருத்தை கமெண்ட்ல போட்டுருங்க. 2வது தண்ணி பழத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல. நேற்று விஜயபார் ஆப்போசிட் பண்ணதுக்கு அப்புறமே வீட்டுக்குள்ள எல்லாரையுமே ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காரு. தான் கரெக்டு, தான் மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிறத நிரூபிக்க ட்ரை பண்றாரு. இது மூலமா 2 வகையா இந்த வீட்டுக்குள்ள விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. 1, தண்ணி பழத்துக்கு பேர் வந்து ஃபுல்லா டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லையா தண்ணி பழம் அப்படி பேசுறத வச்சு வீட்டுக்குள்ள பல பேர் ட்ரிகர் ஆகி தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்ல திரும்புவாங்க. அப்படி திரும்பும் போது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பழத்துக்கான கிராஃப் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல் 2 வாரங்கள் தண்ணி பழத்துக்கு இப்படிதான் கிராஃப் வந்து மேல போச்சு. தண்ணி பழம் கிறுக்குத்தனம் ஏதாவது ஒன்று பண்ணுவாரு, அப்போ வீட்டுக்குள்ள உள்ளவங்க ஆப்போசிட் பண்ணுவாங்க, அப்போ டக்குன்னு தண்ணி பழத்துக்கான கிராஃப் மேல போகும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜயபார்வை போட்டு பொளந்துட்டாரு, பொளந்துட்டாரு. நீ நல்ல நாடகம் போடுற, நல்லா நடிக்கிற, வீட்டுக்குள்ள எல்லாரையுமே பச்சையா யூஸ் பண்ற, ஒரு டாஸ்க் நீலாம் ஒழுங்கா விளையாட மாட்டேன், நீலாம் என்னை பத்தி பேசக்கூடாது, நான்லாம் இந்த வீட்டில் விளையாடிட்டு இருக்கேன், உனக்காண்டி பல இடத்துல சப்போர்ட் பண்ண பார்த்தா என்ன சொல்லணும், போன வாரம் உன்னை பெஸ்ட் பர்ஃபார்மர் கொண்டு வந்ததே நான் கஷ்டப்பட்டு உன்னை கொண்டு வந்திருக்கேன், நீலாம் என்னை பத்தி பேசவே கூடாது, நீலாம் என்னை பத்தி பேசாத சரியான்னு சொல்லிட்டு தண்ணி பழம் போட்டு பொழக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அக்கா வந்து திணறாங்க. அக்கா எப்பவும் போல தான், நீ தான் வின்னர், நீ வின் பண்ணிக்கோ, நீ வின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அக்காவுக்கு சண்டை போட தெரியாது, அக்காவுக்கு 4 வார்த்தைக்கு மேல வேற வார்த்தைகள் தெரியாது. அக்காவுக்கு தெரிஞ்சது கடைசி கட்டமா கத்துறது மட்டும்தான். ஓகேவா? அந்த வகையில் நீங்க ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து அக்காட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அக்கா கையில இருக்கிறதெல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் பறத்திட்டு நான் வர்றேடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிருவாங்க. அதுதான் அக்காக்கான ஒரு ஆட்டம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் தண்ணி பழம் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிராமா பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.